ஒரு குறிப்பிட்ட அசலானது 15% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை மடங்காகுது? ஒரு அசல் வந்துட்டு என்ன ஆகுது? 4 மடங்காகுது. அப்போ அதுதான் வந்து என்னது? தொகை. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு தொகை வந்துட்டு என்னது? 4p. தொகையோட ஃபார்முலா என்ன? அசல் கூட்டல் தனி வட்டி. இதானே இதோட ஃபார்முலா. ஸோ அசலை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? p அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? ஸோ நம்ம இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? தனி வட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ அப்போ தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ளஸ் பி இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். ஸோ 4pல ஒரு p போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 3p. அதுதான் வந்து என்னது? தனி வட்டி. ஓகேவா? ஸோ நம்ம இதை வச்சு இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ அதுக்கான தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? PNR/100. இதானே இதோட ஃபார்முலா. ஸோ தனி வட்டிக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 3 மடங்கான அசல். ஓகேவா? அப்போ 3p. இப்போ அசலை வந்து என்னது? p அப்படின்னு வச்சுக்கோமா. இன்ட்டு எத்தனை ஆண்டுகள் அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்னா என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி விகிதம் எத்தனை? 15 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ அப்போ எண்ணெய் மட்டும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். மற்றது எல்லாத்தையும் நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாம். கொண்டு போனோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3p இன்ட்டு 100 டிவைடட் பை p இன்ட்டு 15 அப்படின்னு வருமா? ஸோ 1 3 3 5 தடவை எவ்வளோ? 15. ஸோ 1 5 5 20 தடவை எவ்வளோ? 100. அப்போ பீக்கு பீ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ n = எத்தனை வருடங்கள்? 20 ஆண்டுகள். ஓகேவா? புரியுதா? ஆண்டுகள் வருடங்கள் எல்லாம் ஒன்று தான். புரியுதா நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு? ஸோ ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸும் இருக்கும். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். தேங்க்யூ.